உபவாசத்தை செய்ய வேண்டிய விதத்தில் செஞ்சா, வேதத்தின்படி தேவனுக்கு பிரியமான விதத்தில் செஞ்சா நிச்சயமாக கனெக்ஷன் இருக்குன்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் அப்படி செய்கிறதில்ல. உபவாசத்தை எப்படி உலகத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் அவங்க ஏன் இருக்கிறாங்க? வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு. அது பிப்ளிக்கல் ஃபாஸ்டிங் கிடையாது. அது பண்ணலாம் தாராளமாக, தப்பு கிடையாது. சில நேரம் பண்ணணும் வேறு, நல்லது. ஆனால் அது செஞ்சதுனால பைபிள் படி ஃபாஸ்டிங் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா, பைபிளில் இருக்கிற ஃபாஸ்டிங் அது வேற இல்லையா? சில நேரம் கிறிஸ்தவர்களே தப்பான நோக்கத்துக்காக, தப்பான காரணத்துக்காக, தப்பான ஒரு கோலோட ஃபாஸ்டிங் இருப்பாங்க. எப்படி சில கிறிஸ்தவங்க ஏன் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்கன்னா, கடவுளுடைய சித்தத்தையே மாற்றணும், கடவுளுடைய கையை முறிக்கணும், கடவுள் இது வரைக்கும் இதை அனுமதிக்காமல் இருக்கிறார், அவருடைய மனசையே மாற்றணும், 3 நாள் உபவாசம் போட்டால் மாற்றிடுவார், மாறலையா 7 நாள் ஆக்கு, இன்னும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணு, 21 நாள் ஸ்ட்ரைக்கு போடுற மாதிரி அப்படியே ஒட்டாரமாக நம்ம இப்படி இது பண்ணால் அவர் மாற்றிக்குவார். அவர் எங்கே மாற போகிறாரு? மாறாதவர். அப்போது இந்த மாதிரிலாம் இருக்குது ஜனங்களுக்கு. அந்த ஒரு மைண்டில் தப்பான ஒரு கருத்து இல்லையா? அவருடைய மனசை மாற்றுறதுக்கு நான் உபவாசம் இருக்கிறேன், இது வரைக்கும் அவர் செய்யாததை செய்ய வைக்கும்படி, செய்ய மனசு இல்லாததை செய்ய வைக்கும்படி, இதெல்லாம் தப்பு. பரிசேயர்கள் ஏன் உபவாசம் இருந்தாங்க? தங்களையே பெரிய நீதிமான்களை காமிச்சிக்க, தாங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல், தாங்க ரொம்ப ஆவிக்குரியவங்க, தாங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க என்பதை மற்றவங்களுக்கு காமிச்சிக்கும்படி உபவாசம் இருந்தார்கள். உலகத்துக்கே தெரியாம உபவாசம் இருக்கிறாங்கன்னு. முகமே சோகமாக இருக்கும், பார்த்தாலே பசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நீ உபவாசம் இருக்கிறப்போ நல்லா முகத்தை கழுவி எண்ணெய் பூசி நல்லா ஜோராக ஃப்ரெஷ்ஷாக இரு, பார்த்தா யாருக்கும் தெரிய வேண்டாம் நீ உபவாசம் இருக்கிறேன்னு, கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். மற்றவங்க முன்னால் அவன் பக்தியை காமிச்சிக்கிறதுக்கு உபவாசம் இருக்கிறது அது தப்பாயிடும். அப்போது இதெல்லாம் நம்ம தப்பான நோக்கம் பாருங்கள். உபவாசம் சரியாக இருக்கணும்னா வேதத்தின்படி தேவனுக்கு பிரியமான விதத்தில் உபவாசம் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? உபவாசத்தினுடைய அர்த்தம் என்ன? நான் என்னுடைய முழு கவனத்தை தேவனிடத்தில் திருப்ப போகிறேன், எல்லா கவனத்தையும், என்னுடைய நேரத்தையும், எனர்ஜியும், என்னுடைய எல்லாத்தையும் அவருக்கு நான் கொடுக்க போகிறேன். உணவு கூட வேண்டாம், போ, அவருடைய வார்த்தையை என்னை திருப்திப்படுத்தட்டும், அவருடைய பிரசனமே என்னை திருப்திப்படுத்தட்டும் அப்படின்னு போய் அவருடைய பிரசனத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து மற்ற எல்லா சத்தத்தையும் அமைதிப்படுத்திட்டு, உலகம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது, ஃபோன் சத்தம் போடுது, மற்றவங்க சத்தம் போடுறான், எல்லா சத்தத்தையும் அமைதிப்படுத்திட்டு ரூமை அடைச்சிட்டு அவருடைய ஒரு சத்தம் தான் எனக்கு முக்கியம், போ, அந்த சத்தத்தை நான் நல்லா காது கொடுத்து கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு வேதத்தை எடுத்து ஜெபத்தில் ஆராதனையில் நேரம் செலவழித்து அப்படி உபவாசம் இருப்பீர்களானால் அது எங்கேயோ உங்களை அதில் நிச்சயமாக பெரிய பயன் உண்டு. அது உங்கள் விசுவாசத்தையே அதிகரிக்க செய்யும். அதே போல் விசுவாசம் நல்லா இருந்தால் உங்கள் உபவாச வாழ்க்கையும் இன்னும் நல்லா போகுமா போகாதா? நிச்சயமாக